Hello, dear friends. This is Dr. Jagannathan. We are now discussing various problems of heart under the headline Your Heart. So far, we have discussed three topics. Today, we are going to take up an important, an interesting, and essential topic. This topic is signs and symptoms of heart disease, because everybody should be very familiar with the signs and symptoms of heart disease, because a doctor is going to examine you and treat you, but before you going to seek medical advice or go to the doctor, you should know, I got chest pain, I got some symptom, whether this could be due to some cardiac problem or not. Unless we assess that, or at least think about that, we cannot seek the advice of the proper consultant. So, everybody should be familiar with the signs and symptoms of cardiac problems. Now I will switch over to Tamil. இப்போ நம்ம இருதயத்தினுடைய அமைப்புகளையும் செயல்பாடுகளையும் இருதய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் நான் பார்த்தோம். இதற்கு முந்தைய பதிவில் பார்த்தோம். இன்றைய பதிவில் நாம் இருதய நோய்களின் குறியீடுகள், அதாவது அதனுடைய சிம்டம்ஸ், அதெல்லாம் என்னென்ன வாட் ஆர் ஆல் தி சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருதய நோயின் குறியீடுகள், அதனால் அதனால் நமக்கு இடர்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னே நமக்கு என்ன தெரியும்னா, இருதயத்தினுடைய பல பகுதிகளிலும் பல செயல்பாடுகளிலும் நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, இருதயத்தினுடைய பகுதிகளில் நோய் வரலாம், இருதயத்தினுடைய செயல்பாடுகளில் வியாதி வரலாம். அது மாதிரி நம்ம இருதயத்தினுடைய அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதில் வர்ற நோய்கள் இருக்குது, அதனால் வரக்கூடிய குறியீடுகள் இருக்குது. அதனால் வரக்கூடிய நமக்கு நம்ம என்னென்ன கஷ்டங்கள் வரும்னு தெரியும். அல்லது இருதயத்தினுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய செயல்பாடு குறைஞ்சி போச்சு, துடிப்பு குறைஞ்சிச்சு, துடிப்பு இரெகுலர் ஆகிடுச்சு, அது ஸ்ட்ரோக் வால்யூம் குறைஞ்சி போச்சு, அதனால் வரக்கூடிய என்னென்ன நமக்கு அதனால் வரக்கூடிய தொல்லைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ஜென்ரலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு முதல்ல வருவது நெஞ்சு வலி. நெஞ்சு வலி வந்தாலே அது இருதய வலி அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். பட் ரியலாக நெஞ்சு வலிங்கிறது இஸ் எ ப்ராட் கிளாஸ். அது நாட் ஒன்லி ஹார்ட் ப்ராப்ளம், அது ஒரு பெரிய அகண்ட ஒரு செயல்பாடு. இந்த நெஞ்சு வலி எதெல்லாம் வேணாலும் வரலாம், பல நிலைகளில் வரலாம். நம்ம அதுக்கு அந்த டாபிக், அது ப்ராட் டாபிக், இன்னொருத்தரை பார்ப்போம். இப்போ சாதாரண நெஞ்சு வலி வந்தாலும் நம்ம இருதய வலின்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் நிறையா நெஞ்சு வலிகள் இதயத்தினுடைய கோளாறுனால வரலாம். ஆனால் எல்லா நெஞ்சு வலியும் இருதய கோளாறு வருவது அல்ல அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். சாதாரணமாக ஒரு நுரையீரல் ஒரு ப்ராப்ளம், ஒரு நியூமோனியா வருது வச்சு, ஒரு நியூமோனைட்டிஸ், ஒரு சின்ன சளி கட்டிக்குது, அப்போ கூட நெஞ்சு வலி வரும். அது இல்லாமல் இங்கே இந்த மார்பு குழி இருக்கு இல்லையா, அங்கே ஆசிட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் நெஞ்சு வலி வரணும். அது நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவோம். நம்ம அதை கூட பார்த்துருக்கோம், இந்த டாபிக் ஹார்ட் பர்ன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த நெஞ்சு வலிங்கிறது பல காரணங்களால் வரலாம். ஆனால் நெஞ்சு வலிங்கிறது இருதய வலியினுடைய முக்கியமான குறியீடுகளில் முக்கியமான அறிகுறிகளில் முக்கியமான ஒன்றாகும். இப்போ நமக்கு இந்த அறிகுறிகள் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், ஹார்ட் அப்படிங்கிறது வெறும் இந்த ஹார்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லைங்க. ஹார்ட் அதில் அதில் வியாதிகள் வர்றது என்னன்னா, இருதயத்தில் வரலாம், அதில் இரத்த குழாய்களில் வரலாம். முக்கியமாக இருதயத்தில் என்ன இரத்த குழாய்கள்னால் கொரோனரி வெசல்ஸ் ஆர்டரின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கொரோனரி ஆர்டரிங்கிறது இருதயத்துக்கு ரத்தத்தை சேர்க்கிறதுனா அது அந்த இரத்த குழாய்களில் வரலாம். அப்புறம் என்ன பண்ணோம், ஹார்ட் துடிப்பு, இருதய துடிப்பு இருக்குல்ல, இருதய துடிப்பு சீரான ஒன்றுன்னு சொன்னோம். அது ரிதமிக்காக இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அது எந்த விதமான ஒரு மாறுபாடு இல்லாமல் துடிக்கும். அந்த ரெகுலர் ஹார்ட் பீட்டு இர்ரெகுலராக வரலாம். அதுக்கு அரித்மியான்னு நம்ம சொன்னோம், அன்றைக்கி பார்த்தோம். அந்த மாதிரி வரலாம். அப்புறம் சில பேருக்கும் இந்த மாதிரி சில குழந்தைகள் பார்த்தோம், குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே இருதய கோளாறு இருக்கலாம்னு பார்த்தோம். அந்த மாதிரி நிலைகளில் அதுக்கு சிம்டம்ஸ் வரலாம். அப்புறம் இருதயத்தினுடைய தசைகளில்
கார்டியோ மயோபத்தின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த தசைகள் வீங்கி போனதுனாலோ இல்லை சுருங்கி போனதுனாலையோ, அதனால் இருதயம் அகண்டு போனதுனாலோ, அதனால் சிம்டம்ஸ் அறிகுறிகள் வரலாம். அப்புறம் இதயத்திலே வால்வ்ஸ் 4 கதவுகள் இருக்கும். வால்வ் பார்த்தோம் இல்லையா, இந்த வால்வுங்கிறது 4 கதவுகள். அது எல்லாமே ஒரு பக்கம் திறக்கக்கூடியவை. இப்படி இருக்கிற இந்த வால்வு வந்து இப்படி தான் திறக்கணும். இப்படி திறந்துச்சு அப்படின்னா அது வந்து மாறுபாடு. அல்லது இப்படி இருக்க வேண்டிய வால்வு வந்து அந்த வால்வுடைய எதிர்க்கில் அது துவாரம் சுருங்கி போச்சுன்னு வச்சுங்க, அது சுருங்கி போனாலும் அதுவும் மாறுபாடு. அல்ல அந்த வால்வு அகண்டு போச்சுன்னு வச்சுங்க, அது போனாலும் மாறுபாடு. இதனாலலாம் வந்து நமக்கு அந்த வியாதிகள் வரும். அதனால் நமக்கு இதில் என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இதில் வந்து முதல்ல வந்து நம்ம இருதயத்தினுடைய இரத்த குழாய்களின் மாறுபாட்டில் வர்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இதயம்னா ஹார்ட் அட்டாக் தான் நினைப்போம். அந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட சிம்டம்கள் என்னென்ன வரும்? இருதயத்தில் வந்து மாரடைப்பு வருது. மாரடைப்புங்கிறதுங்க அது ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குங்க. அது வந்து இஸ்கீமியா, இன்ஜுரி, அப்புறம் இன்ஃபாக்ஷன். இன்ஃபாக்ஷன் அப்படின்னாக்கா டெத்துன்னு அர்த்தம். அதாவது இருதய தசைகள் வந்து மரணம் அடைகிறது. அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்குங்கிறது. அதுக்கு முன்ன உள்ளது இன்ஜுரி, அந்த வந்து சேதப்படுது, அந்த மசில் சேதப்படுறது. அல்லது இன்னொன்று இஸ்கீமியானா அதுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 நிலைகளிலும் இதில் பெயின் வரும், இருதயத்தில் பெயின் வரும். இப்போ இந்த இருதய பெயின்ங்கிறது இது முக்கியமான ஒன்று. இதுக்கு வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக் இருக்குங்க. இப்போ இந்த நெஞ்சில் ஒரு பெயின் வருது அப்படின்னா அது இருதய வலியா இல்லையான்னு அதை வகைப்படுத்துறதுக்கு ஒரு நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. முதல்ல வந்து அந்த பெயின் எப்படி இருக்கும்? இருதய வலி பொதுவாக பல நிலைகள் இருக்கலாம். ஒன்று வந்து சாதாரணமாக ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு மனசில் ஒரு நிருடல் மாதிரி. அடுத்தது ஒரு சின்ன அழுத்தம், ஒரு ப்ரெஷர், இங்கே ஏதோ வச்சு அழுத்துகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது எரிச்சல் மாதிரி இருக்கலாம், அந்த இடம்லாம் அப்படியே எரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கசிக்கு பிழிகிற மாதிரி இருக்கலாம், அப்படியே வந்து இந்த ஒரு அப்படியே கடைசிக்கு பிழியுதுன்னு அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பியர்சிங், ஒரு உதை வச்சு குத்தி அப்படியே தொலைச்சா எப்படி இருக்கலாம், பியர்சிங்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து அந்த நம்ம நெஞ்சை புழக்கிற மாதிரி இருக்கலாம். எல்லாத்தையும் விட நெஞ்சில் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி நெஞ்சில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் எத்தனை விதமான வலிகள் சொன்னேன், இத்தனையும் இருதய வலியில் வரும். எப்போ வரும்? இருதயத்தில் ஹார்ட் அட்டாக் வரும்போது வரும். சரி, இப்போ இந்த வலி எங்கே இருக்கும்? இது வந்து வாட் இஸ் த பெயின்? இந்த பெயின் வந்து நேச்சர் ஆஃப் தி பெயின், அப்புறம் சைட் ஆஃப் தி பெயின். அந்த படி எங்கே இருக்குன்னா பொதுவாக இந்த ஃப்ரண்ட் ஆஃப் செஸ்ட்டு, மோஸ்ட்லி ஜஸ்ட் த லெஃப்ட், கொஞ்சம் லெஃப்டில் இருதயத்தின் போது இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் இது வந்து வலது பக்க மார்பிலையும் வரலாம், வலது பக்கம் வரக்கூடாதுன்னு இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இடது பக்கத்தில் தான் வலிக்கும். இடது பக்கத்தில் இருக்கிற இந்த வலி அங்கே மட்டும் நிற்காதுங்க, அது வந்து இந்த தொண்டையில் வலிக்கும், அப்புறம் தாடையில் வலிக்கும், இது அவங்களுக்கு அதுக்கப்புறம் தோள்பட்டையில் வலிக்கும், அப்புறம் முதுகு பக்கம் வலிக்கும், அதுக்கப்புறம் இந்த எபிகாஸ்டியம் இருக்குல்ல அந்த வயிற்றின் மேல் பகுதி இங்கே வலிக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த இடது கை இருக்குல்ல, இடது கரத்திலே உள்பகுதி இது இருக்குல்ல, இந்த பகுதி லெஃப்ட் ஆர்ம், இதில் பெயின் வரும். இப்போ இது இல்லாமல் வலது மார்பிலும் வரலாம். இதெல்லாம் இடங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த இருதய வலி வரும் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பெயின் என்ன மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லியா, இன்னொரு டைப் ஆஃப் பெயின் இருக்குங்க. அது வந்து சில பேருக்கு மரத்து போன மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து வீக்காக அந்த கை இருக்குன்னு வச்சுங்க, கை வந்து செயலிழந்த மாதிரி இருக்கும், சில இடத்துல ஒரு மரமரப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த வலியோட என்னென்ன சேர்ந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நெஞ்சு வலி வருது, நம்ம சொன்ன வலி வருது, சொன்ன இடத்துலாம் வருது, அதோட வாட் ஆர் ஆல் திங்ஸ் அசோசியேட்டட் வித் எ கார்டியாக் செஸ்ட் பெயின் அப்படின்னு கேட்டால் முக்கியமானது மூச்சு திணறல். இப்போ இந்த வலி வரும்போது மூச்சு விட கஷ்டமாக இருக்கும், ஃப்ரீயாக மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் வரும். அதுக்கப்புறம் ஒரு தலை சுத்தல் வரும், ஒரு மயக்கம் வரும், உடம்பு மிகவும் சோர்ந்து போயிடும். இது எல்லாமே இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய உடல் அந்த வலி நிச்சயமாக 100% கார்டியாக் பெயின், இருதய வலி தான். இப்போ செஸ்ட்டு பெயின்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ சரி, அதுக்கு அடுத்தது ரெண்டாவது, இந்த செஸ்ட்டு பெயின் வந்து எதனால் வருதுன்னா, முக்கியமாக நம்ம சொன்னது வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ். இதயத்தின் தசைகளுக்கு தரக்கூடிய கொரோனரி ஆர்டரி, அதில் அடைப்பு ஏற்பட்டாலோ அல்லது ரத்த ஓட்டம் குறைந்தாலோ இதெல்லாம் வரும். அதுக்கு இல்லாமல் அப்புறம் வந்து நம்ம சொன்னோம் ஹார்ட் ரிதம், இந்த துடிப்பு இருக்கு இல்லையா, அது ரெகுலராக இருக்கும்னு சொன்னோம். அது வந்து 60 to 80 இருக்கணும், ரெகுலராக இருக்கணும்.
ஒரு அந்த 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 ரெகுலர்னா என்னன்னா ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் இடைப்பட்ட இடைவெளி சரியாக இருக்கணும். இதை வந்து நம்ம இசிஜியில் பார்க்க முடியும் இல்லையா. இப்போ இது வந்து இந்த துடிப்பு, இந்த ரெகுலாரிட்டி குறைஞ்சி போச்சுன்னா அதுக்கு அரீத்மியான்னு பேர். ரிதம் இல்லாமல் போகிறதுக்கு அரீத்மியா அப்படின்னு போகிறது. அப்போ இந்த அரீத்மியா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட்டில் தசையெல்லாம் நல்லா இருக்குது, ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கு. இது ஏன் இந்த அரீத்மியா வருதுன்னு சொன்னால், இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா, ஹார்ட்டில் வந்து ஒரு இடத்துல ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து கீழே போய் இந்த இந்த வென்ட்ரிக்கல் ஏட்ரியம் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணுது. அதனால் இருதயம் துடிக்குது. அந்த கண்டக்ஷன் சிஸ்டத்தில் ஏதாவது குறைபாடுகள் வந்தால் இந்த ஹார்ட் ரேட் வந்து இர்ரெகுலர் ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம பலதாக சொன்னோம். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொன்னோம், ஃப்ளட்டர் சொன்னோம், இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. டைக்கிகார்டியா சொன்னோம், பிராடிகார்டியா சொன்னோம். இந்த மாதிரி நிலைகளில் வந்து நமக்கு என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல செஸ்ட் பெயின் இருக்கும் அதே மாதிரி. ஆனால் இந்த வலி வந்து அந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி அவ்வளவு இப்போ நம்ம சொன்னோம் அழுத்துற மாதிரி பாறாங்கல் வச்ச மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ஒரு கடற்பாறை வச்சு அப்படியே தொலைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அப்படி இருக்காது. ஜஸ்ட்டில் ஒரு நெருடல், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அது மாதிரி இருக்கும். அது ஆனால் இந்த துடிப்பின் ரெகுலாரிட்டி மாறுபடும் போது ஒரு டிசினஸ், ஒரு மயக்கம் இருக்கும். அப்புறம் சில பேருக்கு மயக்கம் வந்துடும், அதாவது நினைவு இழந்து போடுவாங்க. அப்புறம் வந்து இந்த துடிப்பு மாறுபடும் போது நம்ம யூஸ்வலாக நமக்கு வந்து பீட் இதயம் துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது, 24 மணி துடிச்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு தெரியுதோ தெரியாது நமக்கு. ஆனால் சில பேருக்கு இப்போ நம்ம வேகமாக ஓடிட்டு வந்தோன்னா என்ன ஆகும், இன்னும் மூச்சு வாங்கும், இங்கே டப்புன்னு அடிக்கும் இல்லையா. அதுக்கு வந்து பால்பிட்டேஷன் அப்படின்னு பேர். இந்த மாதிரி இது வந்து எப்போன்னா அசாதாரண நிலையில் சாதாரணமாக வராது. ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணாலோ, ஒரு அன்சைட்டியோ, ஒரு ஃபீவரோ அந்த மாதிரிலாம் இந்த துடிப்பு அதிகமாகும். ஆனால் இந்த இரெகுலர் அந்த அரீத்மியா உள்ளவங்களுக்கு அந்த இதய துடிப்பு வந்து தெரியும். அவங்களுக்கு துடிக்கிறது அவங்களுக்கே உணர முடியும், அது அடிக்கிறது உணர முடியும். அதோட அந்த உணர்கின்ற துடிப்பு இரெகுலர் விட்டு அடிக்கும். 4 இருக்கும், 1 மிஸ் ஆகும், அப்புறம் 3 வரும், ஒரு விட்டு மிஸ் ஆகும். அது மாதிரி விட்டு இருக்கும். அப்புறம் வந்து ஃபெயிண்டிங் வரும்னு சொன்னோம். அப்புறம் தலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பாரம் இல்லாமல் பாரமாக இருக்கிறது வேறு, லைட் ஹெட்டட்னஸ், தலையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்புறம் வந்து இதய துடிப்பு அதிகமானாக்கா குதிரை ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா. இதய துடிப்பு குறைஞ்சிதுன்னு சொன்னால், இப்போ 60ங்கிறது 40 ஆச்சுன்னா இருதய துடிப்பு ரொம்ப குறைஞ்சி போயிடும். இதெல்லாம் வந்து இருதயத்தினுடைய இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அந்த துடிப்பினுடைய செயல்பாடுகள் மாறுபடுவதனால வருது அரித்மியால் வரக்கூடிய சிம்டம். அப்புறம் இப்போ வந்து நம்ம மூணாவதாக நம்ம ஒரு கேட்டகரி சொன்னோம், பிறவிலே வர இருதய கோளாறுகள். இந்த பிறவிலே வர கோளாறுகள் வந்து கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ்னு பேர். கஞ்சனிட்டல்னால் பிறவிலே வர்றது. அதில் வர்ற அந்த குறைபாடுகள் வந்து இது வந்து அந்த யாருக்கு வருதுன்னா குழந்தைங்களுக்கு இது தெரியாது. ஆனால் பெற்றோர்களுக்கு அது தெரியும். அது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ் நிறையா இருக்குங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு வரப்போகிறதில்ல. அதில் ஒரு 2 விதமான கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ். ஒன்று வந்து நமக்கு 2 ரத்தம் சொன்னல, சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம். சில வியாதிகளில் எந்த நிலையிலையும் சுத்த ரத்தமும் அசுத்தமும் கலக்காது. நம்ம நார்மலாக உள்ளவங்களுக்கு சுத்த ரத்தம் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனை போயிட்டு அசுத்த ரத்தமாகவே திரும்பி வந்தது. இந்த அசுத்த ரத்தம் அதே மாதிரி இன்னொரு பல்மனரி சர்க்குலேஷனில் அசுத்த ரத்தம் நுரையீரலுக்கு போய் சுத்த ரத்தமாக மாறி வருது. ஆனால் இது 2ம் எங்கேயுமே ஒன்றா கலக்கிறது கிடையாது. ஏன்னா 2 தனித்தனி, இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஆனால் இந்த கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ், இந்த பிறப்பிலேயே குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இந்த 2 ரத்தமும் கலந்துரும். மிக்சிங் ஆஃப் போத் ஆர்டீரியல் அண்ட் வீனஸ் பிளட் 2ம் இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் ஓட்டையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அதுக்கு இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 2 இந்த லெஃப்ட் சைடும் ஒரு கம்யூனிகேஷன் ஓட்டம் இருக்கும். அப்போ 2ம் ஒன்றா கலந்துரும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீஆக்சிஜனேட் பிளட் இருக்கு இல்லையா, அந்த அசுத்த ரத்தம் அது நீளமாக இருக்கும், இது ரெட்டாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு உடம்பு முழுதும் நீளமாக இருக்கும். பிறந்த குழந்தையே நீல கலரில் இருக்கும். அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இந்த லிப்ஸ் எல்லாம் ப்ளூவாக இருக்கும் சில பேருக்கு. இந்த நாக்கு டங்ஸ் நீளமாக இருக்கும். இந்த நெயில் பெட் இருக்கு இல்லையா, இது நீளமாக இருக்கும். உள்ளங்கை நீளமாக இருக்கும். இதெல்லாம் இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது யூஸ்வலி குழந்தைகளுக்கு. இப்போல்லாம் வந்துங்க இந்த கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ்லாம் வந்து குறைஞ்சி போச்சு. அதுக்குள்ள ரீசன்கள் அது நான் இன்னொரு நாளைக்கு அந்த டாபிக் பேச போகிறேன். அதனால் இப்போ வந்து நிறையா வர்றதில்லை, கேசஸ் வர்றதில்லை. ஆனால் அதனுடைய நிலைப்பாடுகள் அப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து அந்த குழந்தைகள் வந்து வளர்ச்சி குறைவாக இருக்கும். பிறப்பிலே இருதய உள்ள குழந்தைகள் வளர்ச்சி குறைவாக இருக்கும். சாப்பாடு சரியாக எடுத்துக்காது. அதனால் அது இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் குறைவாக இருக்கும்.
மூளை வளர்ச்சியும் ரொம்ப குறைவாக இருக்கும். அது இல்லாமல் முக்கியமாக அவங்களுக்கு உடம்பெல்லாம் ப்ளோட் ஆகிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும். நம்ம சொல்லியிருக்கோம் ஹார்ட் ஃபெயிலியர்லேயே முக்கியமான சிம்டம் வந்து எடிமா. அதை நான் அடுத்ததில் சொல்ல போகிறேன். இப்போ அந்த மாதிரி உடம்பெல்லாம் ப்ளோட் ஆகி உறுப்பு கை காலெலாம் வீக்கமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த பிறப்பிலேயே குறைவுள்ள குழந்தைகளுக்கு உள்ள குறைபாடுகள். அப்புறம் இந்த கார்டியோமயோபதின்னு சொன்னோம். இருதய தசைகளினால் வர்ற நோய்கள் ஏற்படுத்தினா கார்டியோமயோபதி. அது வந்து ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொன்னோம். அப்புறம் டைலேட்டிவ் கார்டியோமயோபதின்னு சொன்னோம் இல்லையா. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டிசினஸ், அப்புறம் மயக்கம் இருக்கும், லைட் ஹெட்டட்னஸ் இருக்கும், அப்புறம் ஃபிட்டிக், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ரொம்ப அதிகமான சோர்வு இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கும். அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நைட்டில் நம்மளாம் மல்லாக்க ஃப்ளாட்டாக படுக்கணும் இல்லையா. நம்மளால் ஃப்ளாட்டாக படுக்க முடியாது. ஃப்ளாட்டாக படுத்தால் அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்துடும். அதுக்கு ஆர்த்தோப்னியான்னு பேர். ஆர்த்தோப்னியா, படுத்தால் படுக்கவே முடியாதுங்க. நீங்கள் நிறையா ஹார்ட் பேஷண்ட் பார்த்துருப்பீங்க. எல்லாம் நம்ம முதுகில் வந்து ஒரு 45-50 டிகிரிக்கு ஒரு பேக் ரெஸ்ட் வச்சுக்கிட்டு அப்படி தான் உட்கார்ந்த நிலையில் தான் தூங்குவாங்க, உட்கார்ந்த நிலையில் தான் இருப்பாங்க. அவங்க ஃப்ளாட்டாக படுக்க முடியாது. அது வந்து அந்த மாதிரி ஆர்த்தோப்னியா அது வந்துடும். அது இல்லாமல் அவர்களுக்கெல்லாம் நடுராத்திரி தூக்கத்தில் திடீர்னு மூச்சு திணறல் வரும். பராக்சிஸ்மல் நாக்டர்னல் டிஸ்னியான்னு பேர். தூங்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு முழிப்பு வந்து மூச்சு திணறல் வரும். இதெல்லாம் வந்து இந்த இருதய தசைகள் மாறுபடுவதனால் ஏற்படுறது. இது வந்து ஹார்ட் ஃபெயிலியர்லையும் இதெல்லாம் வரும். நம்ம திருப்பி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஹார்ட் ஃபெயிலியர்லையும் இந்த சிம்டம் எல்லாம் வரும். அப்புறம் நம்ம அடுத்தபடியாக நம்ம வந்து வால்வ் சொன்னோம். இந்த 4 வால்வ் சொன்னோம் இல்லையா. இந்த 4 வால்வ்ஸ் வந்து மைட்ரல் வால்வ், ட்ரைகஸ்பிட் வால்வ், அயோட்டிக் வால்வ், பல்மனரி வால்வ். இந்த 4 வால்வும் என்ன பண்ணால் ஒரு பக்கமாக தான் திறக்கணும். வால்வுனாலே அது வந்து ஒன்லி ஃபார்வேர்டு தான் திறக்கணும், பேக்வேர்டை திறக்கக்கூடாது. ஆனால் இந்த வால்வு வந்து ஒரு ரிங்கில் அட்டாச் ஒரு கதவு இருக்குன்னா அது நிலைப்படி இருக்கு இல்லையா. அது மாதிரி அந்த ரிங் ஒன்று இருக்கும். இந்த ரிங் வந்து சுருங்கி போயிடும். அதுக்கு வந்து ஸ்டினோசிஸ்ன்னு போயிடும். அந்த மாதிரி வந்தாலோ அல்லது அந்த ரிங் வந்து விரிஞ்சு போயிடும், அதுக்கு டைலட்டேஷன் போயிடும். அதுக்கு வந்து அப்போ இன்காம்பிட்டன்ஸ்னு போயிடும். இப்போ இந்த 2 நிலையிலையும் இந்த வால்வ் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வால்வ் வந்து கரெக்டாக இதுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இது சுருங்கி போச்சு அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகுனா டைட்டாக பிடிச்சிக்கும் வால்வு. அப்போ ரத்தம் வர முடியாது இந்த பக்கம். இந்த வால்வு ரொம்ப விரிஞ்சு போச்சுன்னா இந்த கதவு ஃபுல்லாக மூடாது, நல்ல ரத்தம் பேக் ஃப்ளோ. அதுக்கு இன்காம்பிட்டன்ஸ் போயிடும். ஆக அந்த நிலையிலையும் இந்த நம்ம சொன்ன செஸ்ட் பெயின் ரொம்ப இருக்காது, ஆனால் வந்து ஃபெயிண்டிங் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், அவங்களுக்கும் வந்து ஹார்ட் பீட் இரெகுலராக இருக்கும், கை கால் வீக்கம் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும். இதெல்லாம் வந்து வால்வ் டிசீஸ்னால் வர்றது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, நம்ம வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்து பல நிலைகளை வரலாம். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் தனியாக ஒரு டாபிக் நான் சொல்ல போகிறேன். அந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படக்கூடிய சிம்டம்களை நம்ம இப்போ என்னென்னு பார்ப்போம். இப்போ ஹார்ட் ஃபெயிலியர்னால் என்னான்னு நினைத்து உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். ஹார்ட் ஃபெயிலியர்னால் இருதயம் உடலின் உறுப்புகளுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜனையோ அல்லது உணவுப் பொருளையோ கொடுக்க முடியாமல் போனால் அதுக்கு ஹார்ட் ஃபெயிலியர்னு பேர் இல்லையா. இதில் நிறைய டைப் சொன்னேன். ஃபார்வர்ட் ஃபெயிலியர், பேக்வேர்ட் ஃபெயிலியர், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர், ரைட் வென்ட்ரிகுலர் ஃபெயிலியர் நிறையா இருக்குங்க. ஆனால் வாட் எவர் இட் இஸ், ஹார்ட் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னு சொன்னால் இது உடலின உறுப்புகளுக்கு ரத்தம் கிடைக்காது, போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது. ரத்த ஓட்டம் அதுக்கு தான் ஃபெயிலியர்னு பேர். ரத்த ஓட்டம் இல்லைன்னு என்னாச்சு, போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது, போதுமான குளுக்கோஸ் மாதிரி ஒன்றும் நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. அப்போ எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும். ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது வந்து அது வந்து ஒரு டோட்டல் பாடியையே பாதிக்கும். எல்லா உடலுடைய அனைத்தையும் பாதிக்கும். முக்கியமாக வந்து பிரெயினை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், லிவரை பாதிக்கும், இப்படி பல உறுப்புகளை பாதிக்கும். இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தினால அது போதுமான அளவுக்கு அது பம்ப் பண்ண முடியல, அதுதான் அர்த்தம். இருதயம் வந்து அந்த தேவையான ஃபோர்ஸையும் தேவையான அளவுள்ள ரத்தத்தையும் பம்ப் பண்ண முடியலன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் ரத்தம் நின்று போயிடும். இருதயத்தில் ரத்தம் நின்று போச்சுன்னா இருதயத்துக்கு ரத்தம் 2 இடத்துலேருந்து வருது. ஒன்று பாடியிலேருந்து வருது, இன்னொன்று லங்ஸ்லேருந்து வருது. அப்போ என்ன பண்ணோம், இந்த லங்ஸ்லேருந்து வர ரத்தம் இருதயத்துக்கு வர முடியாது, அதனால் லங்ஸில் இந்த ரத்தம் கட்டி போயிடும். அதுக்கு பல்மனரி எடிமான்னு பேர். இப்போ லங்ஸில் ரத்தம் கட்டி போச்சுன்னா லங்ஸ் வந்து லங்ஸை வந்து மூச்சு விடுறதே அதனால் லங்ஸ் வந்து விரிஞ்சு சுருங்குவதனால தான் நமக்கு அந்த காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வருது. இப்போ இது ஃபுல்லாக ரத்தம் கட்டி நீர் அது வந்து எடிமாம் ஆகிடுச்சு, வீக்கம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ விரியவும் முடியாது, சுருங்கவும் முடியாது. அப்போ காற்று உள்ளவும் போக முடியாது, வெளியில் வர முடியாது. அப்போ அந்த நிலையில் நமக்கு என்ன வரும், மூச்சு திணறல் வரும். முக்கியமான சிம்டம் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் மூச்சு திணறல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது காரணம்னா
நுரையீரலுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இருதயம் வேலை செய்யாததுனால அதனோட தொடர்புடைய நுரையீரல் வந்து அதில் இருக்கிற வந்து அது சுருங்கி விட முடியாமல் போகுது. இல்லையா? முதல்ல மூச்சு திணறல் வருது. அப்புறம் ரெண்டாவது, இந்த மூச்சு திணறல் இந்த உலகத்தை இந்த ரத்தம் கட்டி போகுதுன்னு சொல்கிறோம். ரத்தத்தை வந்து பம்ப் பண்ண முடியல. ஹார்ட் வந்து ப்ராப்பராக பம்ப் பண்ண முடியல. பம்ப் பண்ண முடியலன்னா ரத்தத்துக்கு பாடியில் வந்து 5 to 6 லிட்டர்ஸ் ரத்தம் இருக்குது. இந்த ரத்தம் எல்லா இடத்துலையும் நிற்கிது. எங்கேயாவது அப்படியே நிற்கிதுன்னா நிற்கல, ஓடிக்கிட்டே இருக்குது. ரத்த ஓட்டம்னு தான் பேர், ரத்தம் நிற்கிறதுன்னு கிடையாதுங்க. ரத்தம் எந்த ஒரு நிலையிலும் ஒரு இடத்துல நிற்பது கிடையாது, அது பாடி மூவ் ஆகிட்டே தான் இருக்கணும். இப்போ இருதயம் வந்து நார்மலாக 75 பீட்டு 75 ml/பீட்டுன்னு இருந்துச்சுன்னா அது பாட்டியே சர்க்கிள் வாழ்நாள் பூரா ஓடிட்டுருக்கோம். இந்த செயல்பாடுகள் குறைந்தால் அது ஹார்ட் ஃபெயிலியருங்கிறோம். அப்போ என்ன ஆகும், வர்ற ரத்தத்தை ஹார்ட் பம்ப் பண்ண முடியாததுனால ரத்தத்துக்கு வர்ற ரத்தம் அங்கங்கே நின்று போயிடும். ஸோ அங்கங்கே ரத்தம் நிற்கும்போது என்ன ஆகும், அங்கேருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். கசிஞ்ச ஆரம்பிச்சுன்னா அதுலேருந்து நீர் வரும். அதுதான் வீக்கமாக ஆக்கும். தெரியும், அது முதல்ல காலில் தான் வீக்கம் வரும். இப்போ ஹார்ட் ஃபெயிலியரில் நீ பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலை பார்த்தீங்கன்னா அப்படியே யானைக்கால் மாதிரி வீங்கியிருக்கும். அதுக்கப்புறம் முகத்தில் வீங்கிடும். இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐ பேக்னு சொல்லுவாங்க, அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த சிறைகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஜுகுலார் வெயின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படியே மொத்தமாக இருக்கும். இப்போ நமக்கெல்லாம் வந்து இந்த நரம்பு தெரியாது, ரத்த குழாய்கள் தெரியாது. ஆனால் நிறைய பேர் அவங்க ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு இங்கே கழுத்தில் ரத்த நாளங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து சைன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர். இது மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு. அப்போ இந்த ஹார்ட் ஃபெயிலியரில் உங்களுக்கு பெயின் இருக்குமானா மோஸ்ட்லி பெயின் இருக்காதுங்க. உங்களுக்கு டிஸ்னியா, அதாவது மூச்சு திணறல் தான் ப்ரைமரி சிம்டம் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர். அதோடு சேர்ந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் குறைவதனால டயர்ட்னஸ் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், ஒரு திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது, ஒரு உட்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, அப்புறம் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், பசி இருக்காது, யூரின் அவுட்புட் இருக்காது. அதனால் யூரின் அவுட்புட்டாக இருக்கிறதுனால இன்னும் வீக்கம் அதிகமாகும். இதெல்லாம் வந்து கார்டியாக் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர்னால வரக்கூடிய சிம்டம்கள். இப்போ நான் வந்து இந்த டிஸ்கஷனில் எல்லா விதமான முக்கிய குறிகளை பற்றி சொல்லிட்டேன், முக்கியமான அறிகுறிகள் பற்றியும் நம்ம சொல்லிட்டேன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீக்கம் வருதுன்னா வீக்கம் வர்றதுக்கு 10 காரணம் இருக்குது. ஆனால் அது இருதயத்தை சம்மந்தப்பட்ட வீக்கமாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து லிவர் டிசீஸில் வீக்கம் வரலாம், அனீமியாவில் வீக்கம் வரலாம், கிட்னி டிசீஸில் வீக்கம் வரும், இது பல நிலைகளில் வீக்கம் வரும். அதுக்கெல்லாம் அசோசியேட் சிம்டம் வேறு இருக்கும். ஆனால் இருதய நோயினால் வர்ற வீக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு இந்த வீக்கம் முக்கியமாக இந்த மூச்சு திணறலோடு இருக்கும், அப்புறம் படபடப்பு இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், சோர்வு இருக்கும், பலவித நிலைகளில் நம்ம செயல்பாடுகள்லாம் குறைஞ்சிருக்கும். இதை வச்சு நம்ம வந்து இந்த வீக்கம் வந்து கார்டியாக் ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன சிம்டங்கள் முக்கியமான செஸ்ட் பெயின், பால்பிட்டேஷன், செஸ்ட் பெயின், நெஞ்சுவலி, பால்பிட்டேஷனாக படபடப்பு, டிஸ்னியா அப்படின்னாக்கா மூச்சு திணறல், கை காலில் வீக்கம், அசதி, சோர்வு, அப்புறம் மல்லாக்க படுக்க முடியாது, ஆர்த்தோப்னியா, அப்புறம் நடுராத்தில் திடீர்னு விழிப்பு வந்துடும். அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து இந்த இருதயத்தை பாதிப்பு வரும்போது நம்ம நடுராத்திலே விழிப்பு வந்துடும். இது மாதிரி வீக்கம்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த நிலைகள். அப்புறம் வந்து இந்த சயனோசிஸ், நீல கலர் சொன்னோம் இல்லையா, இந்த உதட்டில் நீளமாகிறது, விரல் நீளமாகிறது, ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் பிறப்பிலே இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா நம்முடைய 2 இரத்த குழாய்கள், ஒன்று வந்து நம்ம வெயின்ஸ் அண்ட் ஆர்டரி சொல்லணும் இல்லையா, அதாவது நல்ல இரத்த குழாயும் அந்த அசுத்த இரத்த குழாயும் ரெண்டும் ஒன்றாயிடுச்சின்னு அர்த்தம். அது ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். அப்போ வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்முடைய ஹார்ட் டிசீஸினுடைய அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை நம்ம வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால், இதெல்லாம் இருந்தால் நம்ம இமிடியேட்டாக ஒரு நல்ல ஃபிசிஷியனோ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டோ நீங்கள் ஆடி போய் உங்களை டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய இந்த அறிகுறிகளுக்கான தீர்வை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை இதோடு நம்ம கன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்த சாப்டரில் வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதிலெல்லாம் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். டேக் கேர். பாய். டாக்டர் ஜெகநாதன்.